ஹே சின்ன பொண்ணு ரோட்டு மேல முட்டை பரோட்டா நீ வாங்கிக்கொள்ள தட்டு தரட்டா. ஹே அம்மா 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 ஹே அம்மா 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 அம்மா. ஹே எம்மோ எம்மோ எம்ம எம்ம எம்மோ. ஏ வசந்தி, நான் என்ன பாட்டு பாடினு இருக்கேன், நீ என்ன பாட்டு எடுத்தாந்து சொல்லுகிற? ரெண்டும் ஒரே பாட்டு தானே சின்ன பொண்ணு, நான் பாதியில இருந்து பாடுறேன். அடிப்பாவி, ரெண்டும் ஒரே பாட்டா? சீ பே அப்படி. சரி சரி, அதை விட்டு சின்ன பொண்ணு, எப்ப கடைக்கு வேலை செஞ்சேன்? என்ன, நான் போய் ஒரு கடையில வேலை செய்யறதா? நான் தான் இந்த கடைக்கு முதலாளி. ஓ அப்படியா சின்ன பொண்ணு. எம்மா எம்மா, என்னடா மாணிக்கம் வந்துட்டியா? எம்மா என்ன இட்டுன்னு போவேன், நீ பள்ளிக்கூடத்துக்கு வருவேன்னு பார்த்தா நீ என்ன இங்க நின்னுட்டு கிடக்க? இல்லடா மாணிக்கம், நான் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு தான் இருந்தேன். இங்க பாரு சின்ன பொண்ணு புதுசா கடை போட்டிருக்கா, அதான் இங்க நின்னு பேசிட்டு கிடந்தேன். புதுசா கடையா? எங்க கொஞ்சம் நவரு பாப்போம். ஐயோ எனக்கு பிடிச்ச பரோட்டா, நல்ல சால்னா வாசனை தூக்குது. ஆமாண்டா சோடா புட்டி, நம்ம கடை பரோட்டா மாதிரி எங்க போனாலும் தேடி பார்த்தாலும் கிடைக்கவே கிடையாது. அதுவும் இந்த சால்னாலாம் சொல்லவே வேணாம். நீ வேணான்னு சொன்னாலும் நாக்குக்கு ருசியா இருக்கும், வாங்கி சாப்பிட்டு பாரு. ஏம்மா ஏம்மா எனக்கு பரோட்டா வாங்கி கொடுமா ப்ளீஸ்மா, எனக்கு பரோட்டா சாப்பிடணும் போல இருக்குது. ப்ளீஸ்மா எனக்கு பரோட்டா வாங்கி கொடுமா. டேய் இங்கேடா சாப்பிட போறேன், இங்க பாரு உட்காரத்துக்குனா இடமே இல்ல சுத்தமா. வா இதை விட வேற கடை போய் எங்கன்னா பாப்போம், அங்க உட்காரத்துக்கு சேர் டேபிள்லாம் இருக்கும், அங்க உட்காந்து சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இங்க பாரு ரோட்ல ஒண்ணுமே கிடையாது, நின்னுக்குன்னு ஏதாவது சாப்பிடணும் சொல்லிட்டேன். என்ன வசதி, குழந்தைதான் ஆசைப்பட்டு கேக்குது இல்ல, வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அங்க என்ன காதுல வச்சு ஊதுற? 2 பரோட்டா வாங்கி கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? ஏம்மா ஆமாம்மா ப்ளீஸ்மா, எனக்கு 2 பரோட்டா மட்டும் வாங்கி கொடுமா, சாப்பிட்டு போயிடலாம். இந்த சால்னா வாசனை மூக்க தொலைக்குது. சொன்னா என்ன நீ என்ன கேட்கவா போற? எங்கன்னா நின்னுக்குனே தின்னு. என்னடா தம்பி, பரோட்டா எத்தனை வேணும்? எத்தனை சாப்பிட போற? 2 வேணுமா, 4 வேணுமா, 8 வேணுமா? சின்ன பொண்ணாக்கா எனக்கு 2 பரோட்டா கொடுங்க, 2 போதும். வேணும்னா நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன். சரிடா, 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. ஏன் உங்க அம்மாவுக்கு வேணாமா? இல்ல எனக்கு வேணாம், அவனுக்கு மட்டும் 2 பரோட்டா கொடு சின்ன பொண்ணு. சீ, நீ செய்யற பரோட்டா குழம்புக்கு நானும் வாங்கி சாப்பிடணுமா? இவனுக்கு ஏதோ தெரியல உன் கடையை பத்தி. இன்னைக்கு வாங்கி சாப்பிட்டா இதுக்கப்புறம் உன் கடைக்கே வரமாட்டான் பாரு. யோ நெட்ட சீக்கிரம் வாயா. என்ன சின்ன பொண்ணு கூப்பிட்டியா? யோ ஆமாயா நெட்ட கொட்ட, சீக்கிரமா அங்க இருந்து விளக்குமாறு எடுத்துட்டு வா. ஏண்டி இங்க எந்த விளக்குமாறு கிடையாது? யோ அங்க எதுவும் இல்லைன்னா போய் பாத்ரூம்ல பாரு, அங்க ஒரு விளக்குமாறு இருக்கும், சீக்கிரம் எடுத்துட்டு ஓடியா. சரி இதோ வாரே. என்னம்மா இவங்க விளக்குமாறு கக்கூஸ்ல இருந்து எடுத்துட்டு வராங்க? எங்கேயாச்சும் கீழே பெருக்கிறதா இருக்கும், இரு கொஞ்சம் பாப்போம். சொன்னா கேட்டா தானே நீ. ஏடி சின்ன பொண்ணு, இந்தா இதுவா பாரு. ஆமா இதேதான் நான் கேட்டது, இந்த விளக்குமாறு தான். சரியா நெட்ட, சீக்கிரமா 2 பரோட்டா போட்டு கொடு. ஏடி கூமுட்டை, எனக்கு தான் பரோட்டாவே போட தெரியாதுலடி. ஐயோ எனக்கு மட்டும் என்ன போடவா தெரியும்? நல்லா இப்போ சப்பாத்தி பேசுற மாரி மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு அடை தட்டுற மாரி 2 தட்டு தட்டி அப்படியே அடுப்புல போடு. அது எடுத்து நான் எடுத்து போய் கொடுக்குறேன், பரோட்டானா அவங்களும் சாப்பிடுவாங்க. அடி பாவி, தெரியாத கடையை போட்டு என்ன பலி கடை வாக்குறாளே. ஓ இவர்தான் பரோட்டா மாஸ்டரா? ஆளை பார்க்க சும்மா சூப்பரா இருக்காது. சீக்கிரம் அங்கிள் பரோட்டா போடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. தம்பி செத்த நேரம் இரு, அங்கிள் உனக்கு 2 பரோட்டா சூப்பரா சூடா போட்டு கொடுத்துறேன். ஏ குந்தாணி, வாயை பொழுதுட்டியா நின்னுட்டு கிடக்க, இந்தா எடுத்துன்னு போய் குடு. இந்த மனுஷனுக்கு ரொம்ப தான் திமிரு. குந்தாணி நம்ம குந்தாணி. இந்தாடா சோடா குட்டி, 2 பரோட்டா போதுமா இல்ல வேற ஏதாச்சும் வேணுமா? என்ன வேற என்னென்ன வேணுமா? வேற என்னெல்லாம் உங்க கடையில இருக்கு? இங்க பாருப்பா தம்பி, எங்க கடையில ஆம்லேட் இருக்குது, ஆஃப் ஆயில் இருக்குது, ஆம்லேட் பொடி மாஸ்க்குது. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நாங்க ஊத்தி தந்துடுறோம். அப்படியா? அம்மா உங்க கடையில ஆம்லேட் ஆஃப் ஆயிலா இருக்குதா? ப்ளீஸ்மா எனக்கு ஒரு ஆஃப் ஆயிலே வாங்கி கொடுத்துருங்கம்மா. என்னடா புது பேரா இருக்கு? என்ன ஆஃப் ஆயில்? ஆம்லேட் தெரியும், அது என்ன ஆஃப் ஆயில்? இங்க பாரு வசந்தி, ஆம்லேட்னா முட்டையை உடச்சு ஊத்தி வெங்காயத்தை போட்டு அப்படியே நல்லா கலக்கி ஊத்தி 2 பக்கமும் திருப்பி போட்டா அது ஆம்லேட்டு. இதுவே ஆஃப் ஆயில்னா ஒரு முட்டையை உடச்சு அப்படியே ஊத்தி அதுக்கு மேல மிளகும் 1 உப்பும் போடுவோம். உப்பு போட்டு ஒரே பக்கம் தான் வேக வைப்போம், அப்படியே எடுத்து சாப்பிட்டா அதுதான் ஆஃப் ஆயில். டேய் ஆஃப் ஆயில ஒன்றும் தேவை கிடையாது. பாதி வெந்து பாதி வேவாத இருக்கிறத சாப்பிட்டா வாந்தி தான் வரும்னு சொல்லிட்டேன். வேணும்னா ஒரு ஆம்லேட் வாங்கிக்கோ. சின்ன பொண்ணு அவனுக்கு ஒரு ஆம்லேட் போடு. யோ நெட்ட, அவனுக்கு ஒரு ஆம்லேட் பொடியா? வெறும் பரோட்டா போட்டு 2 வச்சிட்டு போயிட்டா எப்படிக்கா? சால்னா கொண்டா, அதுக்கு தானே வந்திருக்கோம். ஏடி மூதேவி, ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டேன். சால்னா ஊத்த உங்க அப்பா வருவார், போய் ஊத்திட்டு போ. யோ நெட்ட, உனக்கு ரொம்ப கொழுப்பேறுதுயா, உன்னை ஒரு நாள் இருக்குது இரு. டேய் தம்பி, இந்தடா சால்னா போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊத்து சின்ன பண்ணக்கா. இந்தா இது போதுமா? என்னக்கா புசுக்குன்னு ஊத்துறீங்க? நல்லா எடுத்து ஊத்துங்க. டே மாணிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் ஊத்துனா சட்டியோட தான் எடுத்து தலையில கவுக்கணும். வாங்கறது 2 பரோட்டா, ஆனா ஊத்துறது ஒரு சட்டி சால்னா கேக்குற நீ. வரதே இந்த சால்னாக்கு தானே வரும். இந்தடா மொத்தத்தையும் நீயே வச்சுக்கி, உனக்கு எவ்வளவு தர வேணுமோ ஊத்திக்கின்னு மீதிய வை. டேய் மாணிக்கம், சால்னாவை கொஞ்சமா ஊத்தி சாப்பிடு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் காரம் எப்படி இதுன்னு பார்த்து நிறைய ஊத்தி சாப்பிடுவேன். எம்மா நீ வாயை முடிக்கணும் கடை, சால்னாலாம் நான் நிறைய ஊத்தி சாப்பிடுவேன். ஏண்டா வீட்டுல கொஞ்சம் காரம் வச்சனா கையாம்புயான்னு கத்தி கிடப்ப, இந்த சால்னாவுக்கு போய் நாக்க தொங்க போட்டுட்டு போறியடா. சீ எம்மா, அசிங்கப்பட்ட யாருமே வேணாம், நீயே போதும். என்னடா தம்பி, பரோட்டா எப்படி இருக்குது? நல்லா ருசிச்சு சாப்பிடுற போல. பரோட்டா சூப்பரா இருக்குது. சால்னாவை உன்னை அடிச்சுட்டு ஆளே கிடையாது.
அப்படியாடா அப்படி சொல்ற? அதான் சின்ன பொண்ணுடைய கைப்பக்குவம். சின்ன பொண்ணு கடையில வாங்கி துண்ண நாக்கு கொண்டா கொண்டான்னு கேட்கும். அதான் இந்த சின்ன பொண்ணுடைய கைப்பக்குவமே. ஏய் சின்னு, ஏன்டி பொய் சொல்ற? வாயை திறந்தாலே அப்படி போய் நீ தானடி சால்னால நீஸ் தானே கொண்டு ஊத்துன. ஐயோ நெட்ட வாயை வச்சுக்கணும் சும்மாரியா? நீ எதனா வாயை விட்டு ஒளறி தள்ளன, இன்னைக்கு நைட் நம்மளுக்கு சோறே கிடையாது சொல்லிட்டேன். எதனா பண்ணிட்டு போ, உன்னை திருத்த ஆளே கிடையாது. ஐயோ நெட்ட, நீ வாய் முடிக்கணும், உன் வேலையை செய்ய, நான் பாத்துக்கிறேன் எல்லாம். டேய் மாணிக்க, உண்மையாட சொல்ற? சின்ன பொண்ணு கடையில பரோட்டா நல்லாவா இருக்குது? ஏமா சத்தியமா சொல்றேன், சின்ன பொண்ணு கடையில பரோட்டா சூப்பரா இருக்குது. சரி, இவன் வேற நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டான், நாமளும் ஒரு பார்சல் வாங்கி போய் சாப்பிடுவோம். எடி சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு பரோட்டா பார்சல் கொடு. என்னடி வசந்தி, பரோட்டா நல்லாவே இல்லைன்னு சொன்னேன், இப்ப என்னடா நீயும் ஒரு பார்சல் கேக்குற? நான் எங்கடி சாட்டா பார்த்தேன், என் மொமன் சொன்னா, அதுக்காக தான் நானும் ஒரு பார்சல் வாங்கி சாப்பிடலாம்னு கேட்டேன். டேய் தம்பி, உண்மையாவா சொல்றேன்? இந்த கடை சால்னா அம்மா ருசியாவா இருக்குது. ஆமா அங்கிள், சூப்பரா இருக்குது. சின்ன பொண்ணுக்கா டெய்லி இந்த கடை போடுங்க, அப்பதான் நான் டெய்லி வந்து சாப்பிட முடியும். ஐயோ நெட்ட, அவனே நல்லா இருக்குதுன்னு சொல்றான், நீ ஏன் கேட்டு கெடுக்கிற? உன் சால்னாவை பத்தி எனக்கு தெரியாது, அதான் கேட்டேன். தெரியட்டும், நீ மூடிக்கின்னு வேலையை செய்யி. குந்தாணி. வசந்தி, இந்தா உனக்கு ஒரு பார்சல். சரி, எம்புட்டியாச்சு மொத்தம்? 2 பரோட்டா 20 ரூபாய், ஒரு ஆம்லேட் 15 ரூபாய், இன்னொரு 2 பரோட்டா 20 ரூபாய், 35 பிளஸ் 20 2 சேர்த்தா 55 ரூபாய் ஆச்சு மொத்தம். ஏடி சின்ன பொண்ணு, 55 ரூபா ஆச்சு, கொஞ்சோண்டு குறைச்சிக்க கூடாதா? வசந்தி, நான் யாருக்காகவும் குறைச்சது இல்ல, உனக்காக மட்டும் நான் குறைக்கிறேன். ஊ ஊ ஊ. என்னடி, இந்த குறைச்சது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் குறைக்கவா? இந்த குறையே போதும், நல்லாவே குறைச்சிட்டேன். சீ, சரியான பைத்தியம்டி நீ. எப்படி எல்லாம் ஏமாத்தி புடுங்குற பாரு. யோ வாய முடியா, தரவங்களை கூட தராத அளவுக்கு பண்ணிட்டு போல. சரி, இந்தாடி சின்ன பொண்ணு பானா, ஒரு 5 ரூபா குறைச்சி கூடாதா? என்ன வசதி, இன்னும் குறைக்கவா? ஐயோ எம்மா தாயே, நீ குறைச்சதே போதும், நான் வாரேன். டேய் வாடா போவோம். யோ நட்ட, என்னையா வாய பொழுதுட்டு கிடக்க? இந்த பணத்தை வாங்கி வை. வாங்கம்மா வாங்க, வாங்கக்கா வாங்க. பரோட்டா பரோட்டா பரோட்டா, சிக்கன் பரோட்டா, சில்லி பரோட்டா, முட்டை பரோட்டா, சாதா பரோட்டா, வாழையில பரோட்டான்னு வெரைட்டியான பரோட்டா, வந்து சாப்பிட்டு போங்க. என்ன சின்ன பொண்ணு, பரோட்டா கடை போட்டிருக்கியா? ஆமா சரோஜக்கா, பரோட்டா கடை தான் போட்டிருக்கேன், வாங்க 1 10 சாப்பிட்டு போங்க. என்னடி சின்ன பொண்ணு, பரோட்டா மாவெல்லாம் எங்க இருந்து திருடியாந்த? அப்படி கேளு சரோஜாக்கா, கரெக்டா பேட்ட பத்தியா? என்ன சரோஜக்கா, வந்தவொடனே வம்பு இழுக்கிறீங்க? யார பார்த்து திருடியாந்தன்றீங்க? சின்ன பொண்ணு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், இதுக்கு போய் கோச்சிக்கிறியே. ஓ விளையாட்டுக்கா, நான் கூட உண்மை தெரிஞ்சிருச்சேன்னு பயந்துட்டேன். சரி, என்ன நீங்க என்ன சின்ன பொண்ணு கடையில வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா? சரோஜக்கா, அவர் ஒண்ணு புதுசா வேலைக்கு சேர்ந்து இல்ல, அதான் என் நெட்ட மாமா. ஏண்டி கோணமண்ட, வந்திருக்கிறவங்க என்ன அசிங்கப்படுத்துறாங்க, நீ என்ன வாயை இழிச்சுன்னு கிடக்க. இன்னொரு உதவி மூஞ்சில கொடுத்த, மூஞ்சி முதுகு பக்கம் திரும்பிக்கும். அட கடவுளே, என்ன ரெண்டு இப்படி குத்தி மாஞ்சிக்குதுங்க? ஏமா, உனக்கு என்ன வேணும் சீக்கிரம் கேட்டு வாங்கிட்டு போ. சரி, நம்மளுக்கு ஏன் வம்பு? ஒரு பார்சல் பரோட்டா நாம வாங்கின்னு போவோம், வெட்டிக்கன்னு மாஞ்சிக்குவாங்க போலயே. என்ன சரோஜக்கா, வந்த வேலை முடிஞ்சது இல்ல, சொல்லுங்க வேணுமா வேணாமா? சின்ன பொண்ணு, ஒரு பார்சல் முட்டை பரோட்டா குடுடி, நான் போறேன். இந்தா, நீ கேட்ட முட்டை பரோட்டா 40 ரூபாய், காசை கொண்டா. என்னடி சின்ன பொண்ணு சொல்ற? ஒரு முட்டை பரோட்டா 40 ரூபாயா? ஒன்னு 40 ரூபாய் இல்ல, ஒன்னு 20 ரூபாய். பணத்தை எடுத்து வை, பரோட்டாவை புடி. எப்பா, வில்லுங்கத்தை பக்கத்திலே வச்சிருக்க கூடாது, இவளுக்கு எப்படியாவது கொடுத்து இந்த இடத்த விட்டு கிளப்பணும், இல்லைன்னா என்னால வாங்கி போட முடியாதுடா சாமி. சரி போட்டுட்ட, சரி கொண்டா. சரி சின்ன பொண்ணு, நான் வாரேன். கிளம்புடி அம்மா தாயே. எவடி அவ என் வீட்டு வாசல்ல மாட்டை தந்து கட்டி வச்சிருக்கிறது? ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு இடம் கால வைக்க முடியல, கால வைக்கிற இடம் எல்லாம் சாணியா இருக்குது. எவடி அவ மாட்டை தாந்து என் வாசல்ல கட்டி வச்சுக்கிறது? என் வாசப்படி எல்லாம் ஒரே சாணியா போச்சு, ஒரு இடம் கால வைக்க முடியல, முழுக்க முழுக்க சாணியா தான் கிடக்குது. இங்க வந்து கட்டி வச்சிருக்காள் பாரு, உன்னார அவ ஏமாந்தா வீட்டுக்குள்ளே வந்து கட்டி வச்சிருப்பாளுவ. ஆஹா, இந்த மாடு யாரு தின்ற மாதிரியே தெரியல. எங்கன்னா ஓட்டிமே நான் சந்தையில விட்டுப்புட்டு பணத்தை வாங்கி வந்துருவோம். சின்ன பொண்ணு, என்ன கருப்பாக்கா, இங்க பாருங்க, மாட்டை தாந்து யாரோ இங்க கட்டி வச்சிருக்காங்க பாருங்க, வீடு வாசல்லாம் ஒரே சாணியா கிடக்குது. நான் தாண்டி மாடையை தாண்டி இங்க கட்டனேன். என்ன நீங்க ஈட்டாந்த கட்டனீங்களா? யோ சாணி வாட மூக்க தொலைக்குது. யார கேட்டு நீங்க யா வீட்டு வாசல்ல கட்டனீங்க? பாருங்க, வாச பூரா சாணி போட்டு கிடக்குது. ஏண்டி மாடு வாயில்லாத ஜீவன், எங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கிற இடத்த பார்த்து இங்க கட்டிட்டு போனேன், அதுக்கேண்டி இப்படி கட்டிட்டு கிடக்க? ஏக்கோ இங்க பாருக்கா, நீ கட்டிட்டு போன தப்பு இல்ல, என் வீட்டு வாசல்ல கட்டிட்டு போனதா தப்பு. வேற எங்கேயாச்சும் இது போய் கட்ட வேண்டியதானே, இங்க தான் பச்சை பசேன்னு கிடக்குதா? அடி என்னடி நீ எல்லாத்துக்கும் செலுத்துக்கிற? பச்சை பசேன்னு இருக்கிற இடம் தான் மாடு திங்கும். ஏக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்க மாடு ஃபர்ஸ்ட்ங்கிறது ஈத்துட்டு போங்க, இங்க கிடக்குற சாணி எல்லாம் பெருகி வாரி கொட்டிட்டு போங்க. என்ன சின்ன பொண்ணு, கொஞ்சம் விட்டா ரொம்ப தான் வாய் பேசுற நீ. இது பொது இடம், உன் வாசப்படி அங்க இருக்குது, இது பொது இடத்த நான் மாட்டை கட்டிட்டு போயிருக்க. ஆமா, அங்க இருந்து வந்துட்டாலே வாடி வெத்தல கொண்டு தக்காளி. பொது இடமா இல்ல, பொது இடம் யா வாசப்படியில போட்டு வச்சிருக்குது, பொது இடம் சொல்ற நீ? எதிரி உன் வாசப்படி உன் வீட்டு எதிர கிடக்குது, இது கவர்மெண்ட்
கவர்மெண்ட் நிலம், இது பொது, இது யார் வேணா மாடு கட்டலாம், ஓடலாம், ஆடலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆமா ஆமா, என் வீட்டு வாசல்ல கட்டிக்கிட்டு கவர்மெண்ட் இடமா கவர்மெண்ட் நிலமா அது என் வாசப்படியே அங்க வரைக்கும் இருக்குது. மரியாதையா சொல்லிட்டு இந்த மாட்டை ஓட்டிக்கிட்டு அந்த பக்கம் போங்க, இல்லைன்னா ஓட்டி போய் சந்தையில விட்டு போடுவேன்னு சொல்லிட்டேன். என்ன என் மாட்டை இதுமே சந்தையில விப்பியா? நான் இங்க தான் கட்டுவேன். நீ வேணா சரியான பொம்பளையா இருந்தனா மாட்டை இது போய் முத வித்து காட்டு பாப்போம். காட்டுறேன்டி காட்டுறேன், உன் மாட்டை ஈத்து போய் நான் வித்து காட்டுறேன் முத. சி, இவ என்ன பொம்பளை மாதிரியே பேசுறா? சரியான பஜாரி மாதிரி பேசுறா. நம்ம மாட்டை ஈத்து போய் அந்த பக்கம் கட்டுவோம். இவ ஓட்டி போய் வித்தாலும் வித்து போடுவா. பாக்கும் போதா நம்ம அந்த பக்கம் போவோம். இவங்களுக்கெல்லாம் வாயில சொன்னா கிளம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி 2 உதிர் ஒதுனா தான் இந்த இடத்த விட்டே கிளம்புவாங்க. மரியாதையா அந்த சாணியெல்லாம் வாரிக்கின்னு போங்க. ஏ சின்ன பொண்ணு, உன் மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நான் இந்த இடத்த விட்டு போல. இந்த இடத்துல என் மாடு தின்னவே தின்னாது. அதான் அந்த பக்கம் ஓட்டி போய் கட்டுறேன். ஆமா போ போ, உன்னை பத்தி நல்லாவே தெரியும் பயந்தாங்கொல்லி. ஐயோ, எல்லா சாணியும் அப்படி அப்படியே கிடக்குது. இது வாரி கொட்டாம போயிட்டாலே அவ. குந்தா நீ மாட்டைக்கு தந்து கட்டிட்டு சாணி எல்லாம் வாராத, சவடால் பேசிட்டு போறா சவடால். இப்ப என்ன இந்த சாவியெல்லாம் நான் தான் வாரணுமா? எப்படிப்பட்ட சின்ன பொண்ணே எங்க சாணி வர வச்சுட்டாலே. அட ஐடியா, நாம இந்த சாணியெல்லாம் வாரி போய் வீணா கொட்டணும். இந்த சாணியை வச்சு நாம எதனா பிசினஸ் பண்ணலாம்ல. அட சாணியை வச்சு என்ன பிசினஸ் பண்றது? இது நல்லா வட்ட வட்டமா அழகாதான் இருக்குது. வேணா நம்ம வடை தட்டி போடலாமோ? வடையும் போண்டாவும் சுட்டு வித்து போடலாம். அப்பதான் நல்லா பிசினஸ் ஓஹோன்னு ஓடும். இந்த சாணியை கொண்டு போய் போண்டாவும் வடையும் எப்படி போறது? இந்த சாணி ஒரே பச்சையா இருக்குது. போண்டாலாம் மஞ்சள் கலர்ல ஆரஞ்சு கலர்ல இருக்கும். வேணா கலர் மாவை வாங்கியாந்து கலந்துக்குவோம். அப்படி போட்டு நல்லா பெரட்டி மொறுன்னு சுட்டு வித்தனா எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க. சரி, இந்த சாணியெல்லாம் ஒன்னா சேர்த்து வைப்போம். வச்ச உடனே ஒரு பாத்திரத்துக்கு ஏத்து எல்லா சாணி போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கி போண்டா வடையா சுட்டு வச்சிருவோம். அப்பாடா, ஒரு வழியா நம்ம போண்டா கடையை போட்டு வச்சாச்சு. இந்த சாணியெல்லாம் பார்க்கும்போது பச்சை பசேன்னு இருக்குது. பேசாத நம்ம இதை கீரை போண்டா கீரை வடைன்னு சொல்லி வித்து போடுவோம். வாங்கம்மா வாங்கக்கா வாங்க, போண்டா வடை வந்து வாங்குங்க, வாங்கி சாப்பிடுங்க. மழை வர மாதிரி இருக்குது. ஓடியாங்க. என்ன எங்கேயோ குரல மட்டும் கேக்குது, போண்டா தரீங்களான்னு ஆளே காணா. என்ன கீழையா? ஐயோ பூச்சி, காட்டுப்பூச்சி, ஐயோ காப்பாத்துங்க. ஐயோ பைத்தி முடிச்சு பூச்சியே, இங்க இருந்து ஓடிப்போ. நீ ஓடிப்போல, உன்னை போண்டாவிலேயே அடிச்சு கொன்னுடுவேன். இந்த இடத்த விட்டு ஓடிப்போ பூச்சியே, ஓடிப்போ. ஏ பூச்சியே, நீ இங்க இருந்து போ, இல்லைன்னா உனக்கு இந்த விளக்குமாறல கொண்டு சாத்தி போடுவேன். இங்க இருந்து மரியாதையா ஓடிப்போடு. அடே, இது என்ன விவகாரம் பிடிச்ச பூச்சால இருக்குது? 2 போண்டாவை எடுத்து அடிப்போம். அப்பதான் இந்த இடத்த விட்டு அது ஓடும். அட கொஞ்ச நேரத்துல என்ன பைத்தியமால ஆக்கிடுது இந்த பூச்சி. எங்க இருந்து தான் இந்த மாதிரி பூச்செல்லாம் கிளம்பி வருதுன்னே தெரியல. அதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. சரி, நம்ம கூறத ஆரம்பிச்சிருவோம். ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, ஓடியாங்க. சின்ன பொண்ணு கடைக்கு ஓடியாங்க. போண்டா வடை ஓடியாங்க. என்னடி சின்ன பொண்ணு கடையெல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்ட போலியே? ஆமாக்கா, மழை டைம், அதான் பொழுது போயிடுச்சு இல்ல, அதான் போண்டா போட்டு உட்காந்துக்கினேன். சூடான போண்டா, சுவையான போண்டா. வாங்கக்கா, வந்து சாப்பிடுங்க. ஓஹோ, என்ன போண்டா சின்ன பொண்ணு? என்னென்ன போட்டு போண்டா போட்டிருக்க? வேற என்னென்ன போட்டிருக்க? சாணி போண்டாக்கு சாணியை போட்டு தான் போடுவாங்க. என்ன சாணி போண்டாவா? சாணி போண்டா போட்டு ஊரை ஏமாத்துற சின்ன பொண்ணு நீ? அடி பாவி சின்ன பொண்ணு, சாணி போண்டா போட்டது மட்டும் இல்லாத வெளியில ஒளரி தள்ளிட்டியாடி. எனக்கு யாருமே எதிரி இல்ல, என் வாய் தான் எதிரி. என்னடி சின்ன பொண்ணு கேட்டுட்டு கிடக்கு? அங்க என்ன திருத்தன்னு முழிச்சிட்டு கிடக்க? என்ன புஷ்பாக்க சொல்றீங்க? சாணி போண்டா நான் சொன்னேன், கீரை போண்டா தானே சொன்னேன். நான் பொய்யெல்லாம் சொல்லாதடி, நீ சாணி போண்டா தான் சொன்ன. என் காது நல்லா கேக்கும். இல்லக்கா, நான் கீரை போண்டா தான் சொன்னேன். எனக்கு என்னமோ சந்தேகமாக்குது, உங்க காது தான் சரியா கேட்கலையா? நாவோ இல்லையே, என் காதுல சாணி போண்டால வந்துச்சு. உங்க காது பெருசா இருக்கிறதுனால ஒரே அடப்பா இருக்கும். அதான் நான் எது சொன்னாலும் உங்களுக்கு வேற மாதிரி கேக்குது போல. வாங்கக்கா, ஒரு குச்சி எடுத்து அதுல குத்தி அடப்பு எடுத்து விடுவோம். என்னடி சின்ன பொண்ணு, உனக்கு ரொம்ப தான் வாய் கொழுப்பு ஜாஸ்தி. சரிக்கா, அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு போண்டா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ஆமா, நீ பேசுற பேச்சுக்கு போண்டாவை வாங்கி திங்க வாங்க பாரு. ஏக்கோ, இந்த மழை டைம்ல சூடா வாங்கி சாப்பிடுங்க. அப்பதான் நல்லா இதமா இருக்கும், மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பாத்துக்கோங்க. சரி குடு. உன் வாய்க்கு வாங்கனாலும் பாக்குறதுக்கு போண்டாலாம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது. அதான் 2 போண்டாவை சாப்பிட்டு பார்க்கலான்னு ஆசையா இருக்குது. கொண்டா இப்படி. இதோ உங்களுக்கான போண்டாவை உடனே கொடுத்துறேன். ஏக்கோ, வடகிடை எதனா வேணுமா? ஏனி வடை எம்புட்டுடி, போண்டா எம்புட்டுடி? ஏக்கோ, வடையும் போண்டாவும் ஒரே ரேட்டு தான். 1 வாங்கினா 5 ரூபாய், 3 வாங்கினா 10 ரூபாய், 6 வாங்கிக்கோங்க, 20 ரூபாய்க்கு தரேன். ஏண்டி 20 ரூபாய்க்கு வாங்கவா? 6 போண்டா வச்சு நான் எப்படி சாப்பிடுறது? ஏக்கோ, நீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இது பார்த்தாது இன்னும் வேணும்னு சொல்லுவீங்க. நம்ம கடை போண்டாலாம் அம்மா ருசியா இருக்கும், பாத்துக்கோங்க. சரிடி சின்ன பொண்ணு, ஒரு நல்ல ஆஃபர்ல ஒரு 3 போண்டாவும் 3 வடையும் கட்டி போடு. ஏக்கோ, இந்தாங்க, சாப்பிட்டுட்டு எப்படிக்குதுன்னு சொல்லுங்க. என்னடி சின்ன பொண்ணு, என்ன வித்துட்டு கிடக்க? அடியே வாடி வசந்தி, உன்னதான் காணாங்கன்னு தேடிட்டு கடந்த. ஏக்கோ, என்னக்கா இவ்ளோ போண்டா வச்சு தின்னுட்டு கிடக்கீங்க? இதெல்லாம் தின்னீங்கன்னா உன்ன நீங்க குண்டு பூசணிக்கா மாதிரி ஆயிடுங்க, பாத்துக்கோங்க. அடி போடி வசந்தி, எவ்வளவு தடவை நம்மள சாப்பிட கூடாதுன்னு பாத்துட்டு
காத்துட்டு கிடக்குறது. இப்படி எல்லாம் ரோட்ல வச்சுட்டு வித்தா யாரு சாப்பிட மாட்டாங்க சொல்லு. பார்க்கும்போதே நாக்கெல்லாம் எச்சி ஊறுது. அதான் நானும் ஒரு 4-5 போண்டா வாங்கி சாப்பிட்டுட்டு கிடக்க. ஏக்கோ நீங்க சொல்றத பார்த்தா எனக்கும் நாக்கெல்லாம் ஊறுது. இப்பவே சாப்பிடணும் போலவே இருக்கு. அதுக்கு என்னடி வசந்தி, அங்க என்ன ராணி அக்கா கிட்ட ஓசியில வாங்கி சாப்பிடலான்னு பாக்குறியா? இங்க பாரு, இங்க வா, இங்க வந்து பிளேட்டா இருக்குது. உனக்கு எத்தனை வேணுமோ சாப்பிட்டுட்டு போ. ஏய் சின்ன, யார பார்த்து ஓசில வாங்கி சாப்பிடுறேன்? நான் ஒண்ணு ஓசில எல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டேன். அப்படியா? சரி சரி, நீ ஓசியில வாங்கி சாப்பிட மாட்டேதான். சரி, நம்ம கடையில வந்து போண்டா வாங்கி சாப்பிடு. ச்சே, இந்த ராணி அக்கா கிட்ட எப்படியாவது ஏமாத்தி 2 போண்டா சாப்பிட்டு போலான்னு பார்த்தேன். இவே என்னடா காசு கொடுத்து வாங்க வச்சிருவா போலயே. என்ன வசந்தி, போண்டா போட்டுறவா? போடுடி போடு. எம்பிட்டு ஒரு போண்டா? ஒரு போண்டா 5 ரூபாய், 2 போண்டா 10 ரூபாய். உனக்கு எத்தனை போண்டா வேணும்? என்ன, ஒரு போண்டா 5 ரூபாய், 2 போண்டா 10 ரூபாயா? அடி பாவி, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் டி. ரொம்ப அநியாய விலைக்கு விக்கிற. இப்படி எல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு தான் புதுசா ஒரு ஆஃபர் போட்டிருக்க. வேணும்னா அந்த ஆஃபர்ல வாங்கிக்கோங்க. அது என்ன ஆஃபர்? அது என்ன புதுசா ஆஃபர் போட்டிருக்கீங்க? ஏ வசந்தி, அவ 2 போண்டா 10 ரூபான்னு விக்கிறா. புதுசா ஆஃபர்ல 3 போண்டா 10 ரூபான்னு கொடுக்குறா. நானும் அப்படிதான் 6 போண்டா வாங்கி வச்சிருக்கேன். நீயும் அதே மாதிரி வாங்கி வச்சுக்கோடி. இப்போ இவனா 3 போண்டா 10 ரூபான்னு விக்கிறா. அங்கங்க 4 போண்டா 10 ரூபான்னு விக்கிறாங்க. இவ ரொம்ப நம்மள ஏமாத்துறாக்கா இவ. அடியே வாடி பச்சைக்கிளி, எந்த ஊர்லடி 4 போண்டா உனக்கு 10 ரூபான்னு விக்கிறாங்க? இருக்கிறதுலயே நான் தான் ஆஃபர் போட்டு தரேன். 1 5 ரூபாய், 1 10 ரூபான்னு விக்கிறாங்க. நான் தான் 3 போண்டா 10 ரூபான்னு கொடுக்குறேன். என்னடி சின்ன பொண்ணு, என்ன ஆஃபர்னு வித்துட்டு கிடக்க? வாடி ராதிகா, நீயும் வந்துட்டியா? வா வா, வந்து போண்டா வாங்கி சாப்பிடு. போண்டாவை தான் ஆஃபர்னு சொல்லிட்டு கிடந்தேன். வாடி ராதிகா, ஒரு போண்டா 5 ரூபாயா, 2 போண்டா 10 ரூபாயா? இவ என்னடா புதுசா ஆஃபர்னு 3 போண்டா 10 ரூபாய்க்கு தரா? 3 போண்டா 10 ரூபாய்க்கு நான் தரா? பரவாயில்லையே, 2 போண்டா 10 ரூபான்னு வாங்குறதோட நம்ம ஆஃபர்ல 3 போண்டா 10 ரூபானே வாங்கிக்கலாம். சரி சின்ன பொண்ணு, எனக்கும் ஆஃபர்ல ஒரு பிளேட் போண்டா கொடு. வசந்தி, இந்தாடி உனக்கு ஆஃபர் போண்டா. ராதிகா, இந்தா உனக்கு ஆஃபர் போண்டா. என்னடி சின்ன பொண்ணு, போண்டான்னு கொடுக்காத ஆஃபர் போண்டான்னு கொடுக்குற? ராதிகா இப்பயாச்சும் அவ ஆஃபர் போண்டான்னு கொடுக்குறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாணி போண்டான்னு சொல்லி கொடுத்தா. அடி பாவி, நானே மறந்தாலும் இவ மறக்க மாட்டா போல இருக்கே. என்னக்கா சொல்றீங்க? சாணி போண்டான்னு சொன்னா? ஐயோ ராணி அக்கா, நான் என்ன சாணி போண்டான்னு சொன்னேன்? சரியா ராணி அக்காவுக்கு காதே கேட்கல. கீரை போண்டான்னு சொன்னேன், அதை போய் மாத்தி சொல்றாங்க. சரி சரி, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. அதுவும் சரிதான். என்னடி இது, போண்டாவுல கடிச்சா ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. நாத்த மட்டும் அடிக்கல, சாப்பிடும்போது வாயெல்லாம் ஒரே நாரா இருக்குது. ஐயோ, சாணி போண்டான்னு கண்டுபிடிச்சிடாலும் போலியே. என்னடி இது, போண்டாவுல ஒரே பச்சை பச்சையா இருக்குது. அதுவும் மேல ஒரே நாத்தமா அடிக்குது. எனக்கு ஏதோ இது சாணி போண்டா மாதிரி தான் இருக்குது. ஆமாக்கா, எனக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. சாணி மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாத ஒரே பில்லா கிடக்குது இது உள்ள. உனக்கு மாதிரி அப்படி இருக்குது, எனக்கு நடி அந்த மாதிரி இருக்குது. எதையோ சாணி மாதிரி ஒரே நாத்தமா அடிக்குது. கப்பு தாங்க முடியல. என்னடி சின்ன பொண்ணு, கீரை போண்டான்னு பார்த்தா ஒரே சாணியா நாத்தமா அடிக்குது. சின்ன பொண்ணு, பொய் சொல்லாத சொல்லு. ஏமாத்தி தானே இந்த போண்டாவை கொடுத்த? ஒரே சாணியாட்டம் புளிக்குது. ஏண்டி பில்லு வைக்கலுமா இந்த போண்டால கிடக்குது? இது என்ன போண்டான்னு சொல்லுடி. அட, ஆனா நீங்க 3 பேரும் திறமசாலி தான். என்னடி சொல்ற? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம சம்மந்தம் இல்லாத பேசுற. பின்னக்கா, சாணி போண்டான்னு நீங்க 3 பேரும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன? சரிக்கா, சாணி போண்டாவில நாத்தடிக்குன்னு சொன்னீங்க, ஒத்துக்கிற. பில்லி வைக்கலாம் கிடக்கும், அதுவும் சொன்னீங்க, ஒத்துக்கிற. இவ என்ன வசந்தி புளிக்கும்ல சொல்றா? அது வந்து ஒரு நாள் நான் பார்த்தேன், அதான் புளிக்குன்னு நினைச்சேன். பொய் சொல்லாதடி வசந்தி, நீ சாணி அன்னைக்கோ சாப்பிட்டு பாத்துக்கிற, அதான் புளிக்குன்னு கரெக்டா சொல்ற. அதுவா? ஆமாடி, ஒரு நாள் நான் ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருந்தேன். அந்த இடத்த பாத்தீங்கன்னா பச்சை பசேர்னு கும்பலா கிடந்துச்சு. அது என்னன்னு தொட்டு நாக்க வச்சு பார்த்தேன், ஒரே புளிப்பு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது மாட்டு சாணின்னு. நல்ல வேலைடி, நான் அதை மெரிக்கவே இல்ல. சாட்டத்தோட அப்படியே வந்துட்ட பாத்துக்கோ. சீ தூ, ரோட்ல கிடக்கிறத போய் நக்கி பாத்திருக்கீங்க பாருங்க. ஏன் அதை விடுடி, பேச்ச மாத்தாத. எங்களுக்கே சாணி போண்டா போட்டு வித்திருக்க. ஏக்கோ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சாணியில தான் பல விதமான மூலிகை இருக்குது. ஏன்னா மாடு வந்து எல்லா மரத்தை செடி கொடி எல்லாத்தையும் சாப்பிடுது இல்ல, அதே ஒரு மூலிகை தான். அதான் எல்லா மூலிகையிலயும் சேர்த்து உங்களுக்கு ஒரு போண்டா போட்டு கொடுத்த. இதனால எந்த வியாதியும் வராது பாத்துக்கோங்க. ஏ சின்ன பொண்ணு, நீ இந்த மாதிரி பொய் சொல்லி பிசினஸ் பண்றதுக்கு கள்ளி கட்டி வாரியாது உன் கடையெல்லாம் அடிச்சு உடைக்கிற பாரு. இவ எம்மாத்திர அடிச்சாலும் திறந்தவே மாட்டா. இவளுக்கு எதனா நம்ம ஒரு தண்டனை கொடுக்கணும் பாத்துக்கோங்க. ஆமாண்டி வசந்தி, இவளுக்கு பெரிய தண்டனையா கொடுப்போம். அடுத்த வீடியோல இவளை நல்லா சாணியில முக்க வச்சு முங்கி எடுப்போம்.